மகான் துளசிதாசர் 13ஆம் பகுதி. தாம் ஏறி வந்த சாளரத்தின் அருகே இன்னமும் நகராமல் தொங்கிக் கொண்டிருந்த பாம்பையே மீண்டும் கயிறாக பற்றி கொண்டு கண்மூடி கண் திறக்கும் நேரத்தில் சரசரவென இறங்கி அந்த வீட்டை விட்டு வெளியேறினார் துளசிதாசர். இந்த ரோஷமெல்லாம் இன்னும் எத்தனை தினங்களுக்கு என்று நானும் காண்கிறேன் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாள் ரத்னாவளி. ஆனால் அப்பொழுது அவள் தான் தாசரை மொத்தமாக தாரை வார்த்ததை குறித்து அறிந்திருக்கவில்லை. ராஜாப்பூரில் இருந்த தனது இல்லத்திற்கு கூட மீண்டும் செல்லவில்லை துளசிதாசர். வீடு, மனைவி, சொந்தம், பந்தம் எல்லாவற்றிற்கும் சேர்த்து விடாமல் பெய்து கொண்டிருந்த அந்த மழையிலேயே ஒரே முழுக்காக போட்டுவிட்டு தன்னை சம்சார சாகரத்திலிருந்து மொத்தமாக விடுவித்து கொண்ட தாசர் நேரே தமது குருநாதரான சுவாமி நரஹரிதாசரை நோக்கி பயணமானார். தான் இத்தனை காலம் அநியாயமாக வாழ்க்கையை வீணடித்தது குறித்து வழி நெடுகிலும் மனம் கலங்கியபடியே சென்று கொண்டிருந்தார் அவர். தனது குருநாதரின் பாத கமலங்களை கண்ணீரால் சுத்தம் செய்ய அவர் மனம் பரபரத்தாலும் அவரது பாதங்கள் அந்த வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் தவித்தன. இறுதியாக கிட்டத்தட்ட 20 தினங்கள் கடந்து ஒரு நாள் அந்தி சாயும் வேளையில் அவர் குருநாதரின் இருப்பிடத்தை சென்றடைந்தார். அவர் சென்ற வேளை குருநாதர் தியானத்தில் ஆழ்ந்திருந்தார். அதனால் விழிகளில் நீர் பெருக அவரது திருமுகத்தை தரிசனம் செய்தபடி வாய் திறவாமல் நின்றிருந்தார் தாசர். வா துளசிதாசா. விழிகளை திறவாமலேயே சுவாமி நரஹரிதாஸ் தமது கணீரென்ற குரலில் தாசரை வரவேற்க தன்னை மீறிய கேவலுடன் அவர் திருவடிகளில் வேரற்ற மரம் போல் வீழ்ந்தார் துளசிதாசர். குருநாதா, என்னை மன்னித்து விடுங்கள். நான் மகா பாபி. தங்கள் நிழலை விட்டு போயிருக்கலாகாது. தன்னிறக்கத்தோடு தேம்பினார் தாசர். அவரை சோதித்து அவரது மனநிலையை உறுதிப்படுத்தி கொள்ள விரும்பினார் சுவாமிஜி. அதனால் தன்னை சுதாரித்து கொண்டெழுந்த தாசரை கண்டு, கூறுவாய் துளசிதாசா, எதற்காக வந்தாய்? உன் மனது தெளிவடைகிற வரையிலும் இங்கே இருக்கிறதா தேசமா என்று வினவினார். தாசர் தமது குரலில் உறுதி துணிக்க, குருநாதா, அடியேனோட மனது தங்கள் கிருபையால் இப்பொழுது நன்றாக தெளிவடைந்து விட்டது. நான் இனி மொத்தமாக தங்கள் நிழலில் ஒதுங்கி இருக்க வேண்டும் என்று வந்து விட்டேன். மாட்டேன் என்று கூறாமல் என்னை மறுபடியும் ஏற்று கொள்ளுங்கள் குருநாதா. தம் எதிரே விழிநீர் வெள்ளமாய் பெருக நின்று கொண்டிருக்கும் தாசரை மௌனமாக சிறிது நேரம் பார்த்தவாறு இருந்தார் சுவாமிஜி. துளசிதாசா, வாழ்க்கை என்றால் அப்படித்தான் இருக்கும். எல்லா நேரமும் ஒன்று போல் இருக்காது. நாம் தான் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டும். விட்டு கொடுக்கிறவன் என்றைக்கும் கெட்டு போவதில்லை அப்பனே. தன்னை தேடி வந்த சிஷ்யனுக்கு யதார்த்தத்தை உணர்த்த முயன்றார் சுவாமிஜி. துளசிதாசர் தற்சமயம் தன் மனநிலையை சுவாமிஜி புரிந்து கொள்ள வேண்டுமென விரும்பினார். ஆம் குருநாதா, தாம் கூறுவது வாஸ்தவமான வார்த்தையே. விட்டு கொடுக்கிறவன் கெட்டு போவதில்லைதான். அந்த நிதர்சனத்தை உணர்ந்தேதான் அடியேன் எனது லௌகீக வாழ்க்கையை மொத்தமாக விட்டுவிட்டேன். இனி இந்த ஜீவன் கெட்டு போகாதல்லவா? தமது சிஷ்யனின் பதிலிலிருந்து அவன் எவ்வளவு தூரத்திற்கு தான் எடுத்த முடிவில் தீவிரமாக இருக்கின்றான் என்பதை சுவாமிஜி உணர்ந்தார். உன்னுடைய மனது இப்பொழுதுதான் ஒரு பக்குவத்திற்கு வந்திருக்கிறது துளசிதாசா. இனி நீ செய்ய வேண்டிய கடமைகள் நிரம்ப உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. அதற்கு முன்னால் நான் உனக்கு செய்ய வேண்டிய கடமை ஒன்று உள்ளது. நாளைக்கே நாம் பிரயாகைக்கு பயணப்படலாம். நீ தயாராக இரு. கூறிவிட்டு உள்ளே எழுந்து சென்று விட்டார் சுவாமிஜி. ஏன், எதற்கு போன்ற விசாரங்களால் துளசிதாசர் தம்மை சங்கடப்படுத்தி கொள்ளவில்லை. குருநாதர் அழைத்து கொண்டு செல்கிறார். நான் உடன் செல்ல போகிறேன். அவ்வளவுதான். எது வேண்டுமானாலும் நடந்துவிட்டு போகட்டும். நான் ஏன் இனி விசாரப்பட வேண்டும்? தன்னை மொத்தமாக ஒப்படைத்துவிட்ட சிஷ்யனை அழைத்து கொண்டு அடுத்த நாள் விடியலில் பிரயாகை நோக்கி பயணமானார் சுவாமிஜி. 13ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.